தற்போதைய அண்மை செய்தி. கோவை மாநகராட்சி கூட்டத்திலிருந்து அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வினிதா, கோவை மாநகராட்சி கூட்டத்திலிருந்து அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக கோவை மாமன்ற கூட்டம் கடந்த 13ஆம் தேதி மேயர் தலைமையில் நடைபெற்றிருந்தது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட 47வது வார்டு அதிமுக உறுப்பினர் பிரபாகரனை அடுத்த 3 கூட்டங்களுக்கு சஸ்பெண்ட் செய்து மேயர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து பிரபாகரன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் தான் எந்த தவறும் செய்யாத நிலையில விதிகளை பின்பற்றாமல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக மனுவில் அவர் கூறியிருக்கிறார். குறிப்பாக இந்த மனு நீதிபதி GK இளந்திரையின் முன்பு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது ஒரு மாமன்ற உறுப்பினர் எதிர்த்து குரல் எழுப்பியதற்காக அவரை சஸ்பெண்ட் செய்வீர்களா என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதனை அடுத்து அதிமுக கவுன்சிலர் பிரபாகரனை சஸ்பெண்ட் செய்து மேயர் பிறப்பித்த அந்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய நீதிபதி இந்த மாமன்ற கூட்டத்தில் அனுமதிக்க வேண்டும், இந்த மேயரை மாமன்ற கூட்டத்தில் அனுமதிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கூட்டத்தில் முறையாக நடந்து கொள்ள வேண்டும் என கவுன்சிலர் பிரபாகரனுக்கு நீதிபதி அறிவுரையும் வழங்கியிருப்பது தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.